அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டாக கால் வெப் பாடி செட்டிங்கில் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்க தருணத்தில் இந்த செட்டிங்க்கு பிறகு கால் வெப் பாடி ஷீட் ஓப்பன் பண்ணுறதுல நிறைய விதவிதமான எரர்ஸ் வருது, பண்ண முடியல அப்படின்ட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த ரீப்ளக் வீடியோ பண்ணுறேன். இதில் ப்ரொடெக்டட் வியூ அப்படின்னு வருது, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஒரு சிலர்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போது கரண்ட்டில் வந்து இந்த கால் வெப் பாடியை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து எஃப்ஏ தான் போயிட்டுருக்கு. ஸோ எஃப்ஏவில் கால் வெப் பாடி ஷீட் யூஸ் பண்ணி பல்க் ப்ராசஸ் பண்ணுறதையே நான் திரும்ப காண்பிக்கிறேன். எக்ஸல் கால் வெப் பாடி ஷீட் ஓப்பன் பண்ணிவிட்டு லோட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ப்ரொடெக்டிவ் வியூ இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு லிங்க் மாதிரி இருக்குது பாருங்கள், ஷோ ஆகுது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே எடிட் எனிவே கிளிக் பண்ணால் ரன் டைம் எரர்னு வரும், சரிங்களா? இப்படி வந்த உடனே நீங்கள் இது எண்டு கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு டோன்ட் சேவ் கொடுங்க. அகைன் திரும்பவும் அந்த வெப் பாடி ஷீட்டை ஓப்பன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். லோட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் எப்போவும் நீங்கள் பண்ணுற மாதிரியான ப்ராசஸ் தான், அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இதையும் தாண்டி வேறு ஏதாவது எரர் வந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வெப் பாடி ஷீட்டு லோட் ஆகி வந்துடுச்சு. ஸோ இப்போது இந்த டவுன்லோட் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. க்ளோஸ் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்டுக்கு போயிடுறோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வெப் பாடி ஷீட்டில் பண்ண வேண்டிய டேட்டா அப்லோட் பண்ணிவிட்டு, அதே போல் வெப் பாடி ஷீட் ஓப்பன் பண்ணோன்னே இந்த அப்லோட் சிம்பிள், ஆரக்கிள் அப்லோட் சிம்பிள் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. சில டைம் வந்து வராமல் இருக்குது, ஸோ அதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எஃப்ஏ டேட்டா அப்லோட் பண்ணுறோம். களஞ்சியம் வெப்சைட் தொடர்பான அனைத்து வீடியோக்களும் ப்ளேலிஸ்ட் களஞ்சியம் என்ற பேரில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நீங்கள் தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்குறீங்க, இதை பார்க்குற ஒர்க் அவுட் ஆன சில ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே எல்லோரும் நம்ம கற்றுக்கிட்டு பண்ணுறதில்ல, ஒவ்வொருத்தர் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ டேட்டாவை நம்ம வந்து பொதுவாக எல்லாருக்கும் காமனாக ஒரு விஷயத்தை போட போகிறோன்னா என்ன பண்ணுவோம், பொதுவாக அப்படியே காப்பி பேஸ்ட்டு. இந்த ஒரு எம்ப்ளாய்க்கு மட்டும் எஃப்ஏ போடலை, ஸோ அவரை மட்டும் விட்டாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் பல்க் என்ட்ரி, ஃபெஸ்டிவல் நேம், டேட் எல்லாமே பக்காவாக வந்துடுச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டா வந்து அப்லோட் பண்ணுற இடத்துல அந்த சிம்பிளும் வந்துடுச்சு. இப்போது அப்லோடு யூஸ் பண்ணி ஃப்ளாக்டு ரோஸ் அப்லோட் கொடுக்குறேன். ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. 8 எம்ப்ளாய்க்கு பண்ணோம், சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. தேங்க்யூ. இதே போல் வேறு ஏதாவது வீடியோஸ் போடணும், ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது சம்மந்தமாக நெக்ஸ்ட் வீடியோ போடுவோம்.